பிரைஸ் தி லார்ட். கேரளா மாநிலத்தில் ஆதிரா அப்படிங்கிற ஒரு வாலிப பெண் 2016ஆம் ஆண்டு பெங்களூரில் பல் மருத்துவராக அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்துனால திடீர்னு பாதிக்கப்பட்டு அவங்க 2 வருஷம் அம்னீஷியாவனால உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. பிறகு அவங்க மறுபடியும் உயிரோட அந்த நினைவெல்லாம் வந்த பிறகு மறுபடியும் அவங்களுடைய படிப்பை அவங்க தொடர்ந்து முடித்தாங்க. அப்புறம் ஒரு தொண்டு நிறுவனத்தில் போய் அவங்க வேலை செஞ்சாங்க. அங்கே உள்ள மக்களை எல்லாம் பார்த்த பிறகு இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து யூபிஎஸ்சி தேர்வை எழுதி அவங்க 483வது ரேங்கில் அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீல் சேரில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யார் உதவி செய்தா தெரியுங்களா? அவங்களுடைய அவங்க தன்னுடைய சைக்காலஜி படிப்பை கூட விட்டுட்டு அக்காவுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்தாங்க. பாருங்க, ஒரு தங்கச்சி அக்கா முன்னேறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தையே விட்டுட்டு அவங்களுடைய லட்சியத்துக்காக இவங்க உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது அண்ணன் தம்பிங்க, தங்கச்சிங்க, அக்காங்க, உடன் பிறந்தவங்க, உறவினர்கள் யாராகிலும் இப்படி உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் தன்னுடைய உடன் பிறந்தவங்களுக்கும், உறவினர்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும், தெரியாதவங்களுக்கும் உதவி செய்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையே அவங்களுக்காக அர்ப்பணித்து அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் அப்படிதாங்க தன்னுடைய வாழ்க்கையே அவர் என்ன செய்யறார்? மனுஷனாக பிறந்து அவர் நமக்காக உயிரை கொடுத்து நம்முடைய ஜீவனை அவர் மீட்டு கொண்டார். பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கி யாரெல்லாம் அப்படி நினைக்கிறோன்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் ஆண்டவரை நினைங்க. அவர் நமக்காக என்ன செஞ்சார்? ஜீவனை கொடுத்தாரு, நமக்காக மீட்டு கொண்டார். ஆக உடன் பிறந்தவங்களுக்கு, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, சொந்த பந்தவங்களுக்கு நீங்கள் பணத்தால் உதவி செய்யுங்க. அப்படி இல்லையா ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். அதையாகிலும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.